மீன ராசி அன்பர்கள் 2025 புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு நெருடல், உங்களுடைய மன ரீதியான நெருடல் தான் இருக்கே ஒழிய உங்களுடைய பலன்கள்ல எந்த நெருடலும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி தான் உங்களுடைய ராசிக்கு வரார். அதனால அந்த ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார். ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே வர்றதுதான். ஒரு அந்த அந்த டிரான்சிஷன் வரும்போது உங்களுக்கு அது வரத்தான் செய்யும். இதுக்காக நீங்க பயந்து எதுவுமே செய்யாம இருக்கக்கூடாது. இந்த 2025 நீங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்க. முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அது சாதகமாக முடியும். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் ஆசையினால், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலவிதமான முயற்சிகள் மூலமாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த 2025 நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஜென்ம சனின்றது ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும். அதை நம்ம எதுனாலையும் மாத்த முடியாது. சனி பகவானுக்கு ஒரே ஒரு தீர்வு பாத்தீங்கன்னா எளிமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு தான். அதற்காக நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? ஜென்ம சனி நடந்துருச்சு, நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்லயே இருப்பீங்கனால அங்கேயும் கிரகங்கள் வரத்தான் செய்யும். வீட்டுல இருந்தா கூட நீங்க கிரகங்களுடைய தாக்கத்தை நீங்க உறுதியாக காண முடியும். அதனால ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் மன சஞ்சலம் தான் அதிகரிக்கும். ஏதாவது நெகட்டிவா நடந்துருமா, எதிர்மறையாக நடந்துருமா? ஏன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ராகு பகவான் இருந்ததுனால, ராசியிலேயே இருந்ததுனால குடும்பம் சம்பந்தமான சில பிரிவினைகள் கடந்த 2 வருடங்களாக இருக்கு. அந்த ஜென்ம சனியில நாங்க 2 பேருமே பிரிஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த எதிர்மறை எண்ணங்களால நீங்க அதிகப்படியான ஒரு நஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்துல புது புது முயற்சிகளை தள்ளி போடுங்க. ஆனா நீங்க உழைக்கிறத மாத்திரம் என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. உழைக்கிறதுனாலதான் உங்களுக்கு பெரிய பலமே. அந்த உழைக்கிறத கைவிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க ஜென்ம சனி உருவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னைக்கு உழைக்காம நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு நடக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மீன ராசி என்பர்கள் நிறைய பேர், நான் பார்த்த மட்டுக்கும் ஜாதகத்தை பார்த்த மட்டுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு விருப்பமா இருக்கிறீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது பாத்தீங்கன்னா திறமை சார்ந்த விஷயமும், அடுத்து பாத்தீங்கன்னா யோகத்தை சார்ந்த ஒரு லக்கியா இருக்கணும். அந்த லக்கு இருந்தாதான் அங்க வின் பண்ண முடியும். அந்த மீன ராசி என்பர்கள் அந்த மாதிரியான விஷயத்துல கடந்த காலத்துல எல்லாம் நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. அதனால இழந்த இழப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு. 1 2 இல்ல, நிறைய சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால அந்த சனி பகவான் ஜென்ம சனி வந்துட்டாரு அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டு, அடுத்து ஆன்லைன் கேமிங், அடுத்து பாத்தீங்கன்னா சில ஆன்லைன் ஒர்க் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்ப நிறைய ஏமாத்து வேலையெல்லாம் நடக்குது. அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையோட இருந்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு நஷ்டங்களில் இருந்து தவிர்ப்பதற்குண்டான சில வழிவகைகள் இந்த காலகட்டத்துல பிறக்கும். மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ள போறீங்க இந்த வருடத்துல. தொழில்முறை நிமித்தமாக, அடுத்து வேலை நிமித்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா நிமித்தமாக, குடும்பம் ரீதியாக இந்த மாதிரியான சில விஷயங்கள், ஆன்மீக வழிபாடு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இவங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. வெறும் கோயிலுக்கு மட்டும்தான் போயிருப்பாங்க. வேற எந்த ஒரு சுற்றுலா தலத்துக்கும் போயிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இன்னும் அந்த சுற்றுலா பயணங்கள் இந்த 2025 அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஜென்ம சனி இருந்தாலே கொஞ்சம் பிரயாணங்களை அதிகமா வச்சுக்கோங்க. அந்த பிரயாணங்கள் மூலமாக தான் சில விஷயங்கள் தவிர்க்கப்படும். மேடம் ஜென்ம சனி பிரயாணங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, எங்களுக்கு விபத்துக்கள் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்லாம் கேட்பாங்க சில பேரு. விபத்துக்கள்ன்றது பாத்தீங்கன்னா ஜென்ம சனியினால வரப்போறதே கிடையாது. உங்களுடைய திசா புத்திகள் மோசமாக இருக்கும் போதுதான் அந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால ஜென்ம சனி சொல்லிட்டு மீனராசி என்பவர்கள் யாருமே சில வேலைகளை செய்யாம விட்டுறாதீங்க. இதுதான் என்னுடைய ஜோதிட ரீதியான ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம்.
உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க. 24x7 உழைக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான். அதே சமயத்துல ரொம்ப அந்த கிரகங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான். வர்றது வரட்டும், போறது போகட்டும், நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அந்த வாய்ப்புகள்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஏதோ ஒரு வேலையே சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் அந்த வேலையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்க ஒரு சேஃப்டின்றது இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய வேலையை விட அது இன்னமும் கொஞ்சம் மோசமா ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஜாபா தான் இருக்கும். அதனால சுவிட்ச் ஓவர் பண்றதை மாத்திரம் நீங்க கொஞ்சம் கவனமா செய்யுங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் இவங்கள மாதிரி யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க. என்னுடைய கணவர் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய மனைவி பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் எல்லாராலையும் ஏமாற்றப்படுபவர்களும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான். அதிகப்படியான குடும்ப நபர்களாலேயே ஏமாற்றப்பட்டவர்கள்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். சில பேர் ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடியவர்களும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களை பார்த்துதான் பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு வெள்ளேந்தியாக ஒரு எல்லாரையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 2025 குடும்பம் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நிறைய பெண்களுக்கெல்லாம் ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா புதுதா தொழில் தொடங்குவதற்கு, புதிதாக வேலைக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆன்சைட் ஆஃபர், அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட், இதெல்லாமே கல்லூரி பருவத்திலேயே ஒரு தேர்ட் இயர் படிக்கிறீங்கனாலே இப்பவே உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மேடம் ஜென்மசனி இப்படி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களை தூக்கி வெளியில எங்கேயோ போட்டுரும். குடும்பத்தை விட்டு, உறவினர்களை விட்டு, பெற்றோர்களை விட்டு நீங்க தவிக்கக்கூடிய அளவிற்கு வெளியில எங்கேயாவது தூக்கி போடுறோம். அதே சமயத்துல அங்க ஒரு வேலை வளர்ச்சியும் இருக்கும். அதுதான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த 2025 நடக்க போகுது. இந்த 2025 வெளிநாட்டுல இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னா நீங்க கொஞ்சம் உங்களுடைய வேலையில கவனமாக இருக்கணும். சில பேர் வேலையெல்லாம் விடணும்னு நினைக்கிறவங்க, மீனராசி என்பர்கள் உள்நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோட விடணும். வேலை போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, வேற வேலையை தேடித்தான் ஆகணும். இந்த வேலை நல்லா போயிட்டு இருக்கு, நான் வேற வேலை தேடலாமா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஒரு ப்ரெடிக்ஷன். நீங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு எப்போதும் போல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இந்த 2025 இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன்ன்றது இந்த காலகட்டத்துல இருக்காது. ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு, ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மீன ராசி அன்பர்களே, 2025 வருடத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். வருடம் பிறக்கும் போது ராசியில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 5இல் செவ்வாய் நீச்சம், 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறார், 10இல் சூரியன், சந்திரன், புதன். விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் விரய சரியாக இருக்கிறார். மீனராசினருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வேகத்தை விட விவேகம் பல விதங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலமும் புதுமையான வியூகங்கள் மூலமும் திறமைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கென புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் தன வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும். நண்பர்கள் வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். காப்பீடு சார்ந்த பணிகளில் தங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும்.
நெருக்கமானவர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரிப்பு தேவை. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சளி தொடர்பான இன்னல்கள் வரலாம். காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் தலையில் வலிகள் ஏற்பட்டு நீங்கும். ஒற்றை தலைவலி வரலாம். பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும். சிறு வருவாயை கொண்டு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். ஆடம்பரமான செலவுகளை குறைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், பிரஷர் உள்ளவர்கள், முதுகுவலி, கால் வலி, மூட்டு வலி உள்ளவர்கள் அவசியம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எழுத்து கட்டுரை தொடர்பான போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். செயல்பாடுகளில் வேகமும் துரிதமும் உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய துறை சார்ந்த பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கற்பித்தல் பணிகளில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக திறமைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். வாகனம் தொடர்பான பழுதுகள் அவ்வப்போது ஏற்பட்டு விரயங்களை உருவாக்கும். உல்லாச பயணம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கலாம். உயர் அதிகாரிகளின் மூலம் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். நன்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் தேவையில்லாத கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடாது. அடுத்து பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். வாகனத்தில் மித வேகம் நல்லது. அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம். பேங்க் லோன் போன்றவை கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். நுணுக்கமான சில விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வீர்கள். சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் காணப்படும். இசை துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். அரசியல்வாதிகளுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் வெற்றி கொள்வீர்கள். உங்களது ஆலோசனைகள் ஏற்கப்படும். புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். திருவலஞ்சூலியில் உள்ள ஸ்வேத விநாயகரை வழிபட நினைத்த காரியம் தங்களுக்கு கைகூடும். ஆக மொத்தம் மீனராசினருக்கு தற்சமயம் 7.5 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள். கஷ்டங்கள் குறையும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை தரும். மார்ச் 29ஆம் தேதி 7.5 சனியில் விரய சனி முடிந்து ஜென்ம சனி வருகிறது. கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரிக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குரு பகவான் 3ல் இருந்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அடுத்து ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் ராசியை விட்டு விலகுவது மிக மிக நன்மை அளிக்கும். தங்களுக்கு இறை வழிபாடு நம்பிக்கையை தரும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். நன்றி. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்னம்மா 7.5 சனியில் ஜென்ம சனி வரப்போகுது, 7.5 சனியில் விரைய சனியே எங்களால் சமாளிக்க முடியல, வர வருடத்தில் நிறைய கிரகங்கள் மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, நாங்கள் எப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு இப்பயே நிறைய அச்சம் தொற்றிக்கொள்ளுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீன ராசி குருவுடைய வீடு. குருவும் சனியும் சமமான கிரகங்கள். இந்த வருடம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி 7.5 சனியிலையும் சாதனை செய்யக்கூடியவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். ஏன்னா நிறைய பாருங்க, இந்த அச்சீவ் பண்ணவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்தால் கூட அவர் 11, 12க்கு உரியவர் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் உழைப்பை போடுறீங்களோ உங்களுடைய விரயம் மட்டுப்பட்டு உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, 10, 12 என்ற இடங்கள்லாம் பார்ப்பார். அப்போ தொழிலில் மாற்றம் இருக்கும். தொழிலில் ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள், அதனால் லாபம் இதெல்லாமே இருக்கும். அதே போல் நிறைய அலைச்சல் திரிச்சல் இதெல்லாமே உங்களுக்கு காணப்படும். வெளியூரில் சொத்து வாங்கிறது முதற்கொண்டு நல்ல ஒரு சுப விரயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இது வரைக்கும் வந்து ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் வயதில் பெரியவங்கெல்லாம் இந்த காலகட்டம் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்ன இந்த காலகட்டம்னா தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பேர், உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடந்தால் கூட உங்களே அறியாமலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களை சிறப்பாக செயல்படணுன்னா கூட அந்த இடத்துல செயல்பட விடாது. உங்களுடைய முயற்சிகளை வந்து தடைப்படுத்தும். இதையெல்லாம் தகர்த்து தடைக்கற்கையெல்லாம் தகர்த்து நீங்கள் படிக்கட்டுகளாக மாற்றணும். ரிப்பீட்டு, வேகம் எடுக்கணும். ஆனால் என்ன சொல்கிறதுனா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உழைப்பை போடுகிறீர்களோ அதற்கு ஏற்ற பன்மடங்கான லாபம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அடைவீங்க. அதே போல் பொருளாதார விஷயம், உறவுகள் விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல், பிரயாணம், வண்டி வாகனங்களில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீர்வழி பிரயாணம்லாம் பண்ணுறோம், ஒரு டூர் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சுற்றுறோம் அப்படின்னு இளைஞர்கள்லாம் வந்து இந்த காலகட்டம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு செயலை செல்லும் போதும் நில் கவனி செல்னு போனோம். 7 சனி காலகட்டத்தில் என்ன பண்ணோன்னா சனீஸ்வர பகவான்லாம் நீ யாருமே உன்னை பார்க்கல செய்யலைன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துரும். நீ எல்லாம் பண்ணு அப்படின்ட்டு, தப்பு பண்ணு அதுக்கேற்ற மாதிரி சாதகம் எல்லாத்தையும் பண்ணி விடும். ஆனால் நம்ம அதை பண்ணும்போது நம்மளுக்கு மண்டை பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரே அடி தான். அந்த அடியிலேருந்து நம்ம மீளவே முடியாது. அதனால் இப்போ செய்யறது பண்ணுறது எல்லாமே நம்ம நல்ல விதமாகவே தோணும். இது வந்து நம்மளுக்கு வெல்விஷரோ அதில் ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செயல் செய்ய போகிறீங்க, அந்த செயலில் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு யாரோ அந்த செயலில் இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க யாருன்னா இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுடைய வெல்விஷர், உங்களுடைய குருமார்னு சொல்லணும் இல்லையா, நம்மளுக்கே ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் ஒருத்தரை நினைப்போம், இவங்க நம்மளுக்கு வந்து சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நினைப்போம். அவங்கள வந்து நம்ம வந்து ஆலோசனை கேட்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உறவுகளாக இருந்தாலும், ஒரு குழந்தை பிறப்பாக இருந்தாலும், ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடை தாமதங்களை கண்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நம்ம அந்த ஒரு வெறி, ஒரு உத்வேகம் இதெல்லாம் இருக்கவங்க கூட இந்த காலகட்டம் சாதனை படைக்கலாம். ஒரு பெரிய சாதனை. ஏன்னா சனி தான் கர்மக்காரகர். சனி வந்து தொடர்பு பெறும்போது தான் 7 சனியில் தான். இப்போ செகண்ட் ரவுண்ட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டாக ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்காங்க, 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் நீங்கள் ஒரு தடை தாமதங்களை கண்டு அதில் வந்து சோர்ந்து போகக்கூடியவங்க. அதையும் நீங்கள் கடந்து நீங்கள் திருப்பி செயல்படும் போது உங்களுக்கும் அங்கே சிறப்பாக இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது அதை வந்து நம்ம சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீ ஆக்டிவாக இருன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக, சோம்பல் வரதான் செய்யும், நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள் நம்மளை கட்டுப்போட தான் செய்யும். அந்த சூழ்நிலையை நம்ம வந்து கைது செய்யணும், நம்ம சூழ்நிலைக்கு ஆட்பற்றக்கூடாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப அருமையான பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய டிவைன் எனர்ஜி வந்து தேவைப்படும். நிறைய வழிபாடுகளை வைத்துக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் வந்து திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு வந்து வியாழக்கிழமை தோறும் பண்ணுவதும், சனிக்கிழமையில் வந்து திருநள்ளாரோ நம்ம வந்து குச்சானூர்னு சொல்லக்கூடிய குச்சானூர், திருக்கொல்லிக்காடு இதெல்லாம் வந்து பொங்கு சனீஸ்வரர் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து புகழ்பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு செல்லும்போது இன்னும் அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். குச்சானூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதியாக வந்து அமைச்சிருக்கார். அப்போ நல்ல ஒரு வலிமையோடு வந்து இருப்பார். அந்த இடங்களுக்கு சென்று தீர்த்தங்களை நீராடிட்டு வாங்க. அதை தாண்டி நம்ம இந்த காலகட்டம் வந்து சிவ வழிபாடு தான் நிறைய அதிகம் செய்யணும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிவனுடைய வழிபாடு பண்ணிக்கலாம், பழைய சிவனுடைய ஆலயங்களுக்கு இதெல்லாம் சென்று வரும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அருமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் திருவேற்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில் சென்று வருவது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து பெற்றுத்தரும். அப்படி இல்லாமல் எங்கள் வீட்டாண்டே இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்களுக்கும் இல்லை பிரதோஷ நாட்கள்லையோ சிவனை வழிபட்டு வருவதும் சிவபுராணம் படிப்பதும் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் தரும். கோளறு பதிகத்தை டெய்லியும் காலையில் வீட்டில் ஓட விட்டுருங்க. தீப வழிபாடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 3லேருந்து 4க்குள்ளே ஏற்றிட்டு கூட நம்ம படுத்துடலாம். அதை குளிக்கிறவங்க கூட நம்ம அவசியம் கிடையாது. ஒரு முகங்கை கால் நம்ம கழுவி கூட நம்ம அந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். இல்லை சாயந்தரம் நித்திய பிரதோஷமான 4 to 6 தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது கட் பண்ணுங்க ஏதத்தில் இந்த மாதிரி இந்த வேலைகளில் தீபம் ஏற்றி கொண்டு வரும்பொழுது மீனத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அவங்களோட கிரியேட் பண்ணிடும். ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். 7 சனிலையும் நாங்கள் சாதிக்கக்கூடிய பலன்களை போகிறோம் அப்படின்னா அது நீங்களாக தான் இருக்கும். நல்லா ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்லணும். நேர் வழியில் பயணிக்கணும். தர்மத்தை தாண்டி நம்ம வந்து போயிடக்கூடாது.
சம்பாதிக்கிறதுக்கு இந்த வழி வருது, இதில் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை ஒரு தவறுதலான பாதையோ நம்ம கையாளும் பொழுது நம்மளுக்கு இன்னும் அதில் நிறைய வந்து மைனஸை தான் நம்ம சந்திப்போம். அப்போ இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நல்லது மைனஸான பலன்கள் எல்லாம் நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணி கடந்து வரணும். எல்லாமே நடக்கும். உங்கள் தசாபுதிலாம் சிறப்பாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு இடம் வாங்குறதாக இருக்கட்டும், ஒரு தொழில் அமைப்பதாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம லாவகமாக இந்த காலகட்டம் கடந்து வரணும். ஏன்னா ராகு கேதுகளுக்கு நம்ம இப்போ வந்து தடை செய்கிற மாதிரில அவங்க தள்ளி போயிட்டாங்க. அப்போ நம்ம சிறப்பாக உத்வேகமாக நம்ம உழைக்கும் பொழுது நமக்கு வேண்டிய பலன்களை வந்து நம்ம சிறப்பாக பெற்றுக்கொள்ள போகிறோம். திருமணம் பண்ணியிருக்கிறோம் புதுசாக அப்படின்றவங்கலாம் நிறைய புரிந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. உங்களால் பிரச்சனை வராது. வெளியில் இருக்கிறவங்களாக பிரச்சனை வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறோம் அப்படின்றவங்க ஏற்கனவே கருத்து மோதல்லாம் போய்கிட்டு இருக்குன்னா நிறைய சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்துருங்க. இந்த காலகட்டம் போய் நீங்கள் ஆர்கியூமெண்ட்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். அதனால் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய செல்ஃப் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுலையும் உங்கள் தொழிலில் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுலையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு அதில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது மற்ற உங்களுக்கு இருக்க சுற்றி இருக்க பிரச்சனை பெருசாக தெரியாது. நல்லா ஃபேமிலி போய்கிட்டு இருக்கோம், அதில் வந்து திடீர்னு ஒருத்தர் கல்லெறிவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். எதையும் மைண்டுக்கு ஏற்றிக்காதீங்க. அவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இவங்க இதை சொல்லிட்டாங்கலாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா டெய்லியும் ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கவலைப்பட்டால் நம்ம உடல் ஆரோக்கியம் தான் கெடும். அதனால் மனதும் உடலும் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா உணர்வுபூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக இருக்கும் பொழுது மீனம் இந்த காலகட்டமும் வந்து திறம்பட கடந்து பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு சோதனை காலம் அல்ல, சாதனை வருடமாகவே செயல்படும் என்றால் அது மிக கிடையாது. மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து முன்னிறுத்த போகுது, ரொம்ப வேகமாக செயல்பட போகுது, முன்னாடி வந்து உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை எளியவருக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ லிவிங் டு கிவிங் இதை பண்ண 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 நல்லாயிருக்கும். வயதில் முதியோர் இல்லங்களுக்கு இவங்களெல்லாம் பேணி காக்க என்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு சிறப்பான ஒரு நிரந்தர வருவாயை சனீஸ்வர பகவான் பெற்றுக் கொடுத்துருவார். இந்த பணத்துக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேகமாக ஓடுறோம். அதையும் நம்ம வந்து அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டங்களிலும். தசாபதி சிறப்புலன்னா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு அலாட் ஆறுமுகமாக இருந்தோம்னா பின்னாடி ஒரு லெட் இருந்து கொண்டே இருக்கணும். அப்படியே பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி இது இருக்கணும் உழைப்பில். மற்றபடி நம்ம வந்து கூடுதல் கவனமுடன் இருக்கும் பொழுது மீனம் இனிமையாக கடந்து வந்துடும் இந்த காலகட்டங்களை. மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரார். உங்கள் ராசியில் இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கு செல்கிறார். 7ஆம் இடத்துல இருந்த கேது 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். இதில் பார்க்கும் பொழுது சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார். குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். ராகு கேதுக்கள் 12, 6 இருக்கிறார். இதில் பார்க்கும் பொழுது குரு பயிற்சி சனி பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும். ஏதோ ஒரு வகையில் பயிற்சி வருது இல்லையா, நல்லது வருது இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருந்து கஷ்டத்தை கொடுத்துருந்துருப்பார். 4ஆம் இடத்துல வந்து பெரிய விஷயம் நடக்க போவதில்லை. இருந்தாலும் சில நன்மைகள் நடக்கும். வீடு விஷயங்கள், ஒரு இடம் விற்று வீடு வாங்குவீங்க, கட்டுவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க. பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க. தேர்ச்சி பெறாத படிப்பு சப்ஜெக்ட் ஏதாவது பாஸ் பண்ணி அதை தேர்ச்சி பெறுவீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ப்ராப்ளமாக போயிட்டு அவங்க மூலிமா நல்ல இலக்கமான ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். மீண்டும் வந்து உங்களோட சேருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும் குருவுடைய மாற்றத்தால். அடுத்ததாக ஜென்ம சனியாக இருந்தால் கூட குருவோட வீட்டில் இருக்கார். பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், தனித்து இயங்கணும், உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை கேட்கணும், இப்படி தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராகு இது பேச்சு நல்லா தான் இருக்க போகுது. அப்போது 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மூலிமா திடீர் அதிர்ஷ்ட லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நஷ்டங்களை குறைச்சிடுவார், லாபத்தை அதிகமாக்கி கொடுப்பார். இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபத்தை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். பிரயாணத்தில் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார். பொருள் தொலைகிறது, கொஞ்சம் நம்மளுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுறது, அடிப்படுறது, இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும்.
அதே மாதிரி 6ல் வர கேதும் பாபகங்கள் 6ல் இருப்பது நல்லது தான். வழக்கெல்லாம் முடிச்சு கொடுப்பார், எதிரிகள் தொல்லையை அழிச்சிருவார், மறைமுக எதிரி தொல்லைலாம் போயிடும், கடன் கிடைக்கும், கடன் கண்டிப்பாக கிடைக்கும், அது வாங்கி ஒரு பிரச்சனையை முடிச்சிருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது விஷயங்கள். அப்போ நீங்கள் எதுவுமே கவனமாக இருந்து யோசனை பண்ணி செய்யணும், அதுதான் முக்கியமான விஷயம். மீனராசிக்காரங்களுக்கு எதுவுமே சரியில்லைன்றது நினைக்கக்கூடாது. அவருடைய ஜாதகப்படி அவருடைய தசாபுக்தி எல்லாமே நல்லதாக இருந்தாக்கா கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடம் அப்படின்ற போது கோச்சாரம் பலன் ஒரு 50% நடக்கும், தசாபக்தி பலன் 50% நடக்கும். அதனால் கோச்சாரம் சரியில்லைன்னா கூட கவலைப்பட வேணாம். இந்த தசாபக்தி நல்லா இருந்தால் அந்த 50% பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது, அதில் நல்லா வந்துடுவீங்க. இல்லை தான் சில பேருக்கு சந்தேகங்கள் வந்திருக்கும், நம்மளுக்கு கோச்சாரம் நல்லா இல்லையே, ஆனால் நம்மளுக்கு பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடியுது என்னென்னு பார்த்தா அப்போ உங்கள் தசாபக்தி நல்லாயிருக்கும். அதே தசாபக்தி சரியில்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க, கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைச்சிரும். அப்போ நம்மளுக்கு தசாபக்தி சரியில்லையே ஆனால் நல்லது நடக்குதுன்னு பார்த்தா அப்போ கோச்சாரத்தினால கிரகங்களுடைய மாற்றத்தால் நடக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு தசாபக்தி நல்லா இருந்தால் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது எப்படி இருந்தாலும் ராகுகேது பயிற்சி நல்லதாக இருக்க போகுது. ராகுகேது பயிற்சி மற்ற கிரகங்களை விட பெரிய சக்தி வாய்ந்த கிரகங்கள். ராகு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார், கேது கெடுக்கணுன்னா கண்டிப்பாக கெடுத்துருவார். அது மாதிரி தான் நடக்கும். அப்போ கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கணும், அதுக்காக தான் நல்ல சிந்தனையோடு இருக்கணும். இறை வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அதை நீங்கள் வளர்த்துக்கணும், ஈடுபாடு அதிகமாக்கணும், தியான மார்க்கத்தை அதிகமாக கொண்டு போகணும், விடைகாலில் எழுந்து பூஜை பண்ணணும், புனஸ்காரத்தில் இறங்கணும், பெரிய மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும், இது மாதிரிலாம் பண்ணணும். குரு வழிபாடு கண்டிப்பாக அவசியம் தேவை. மீனராசிக்காரங்களுக்கு குரு வழிபாடு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு யாருமே குரு இல்லைன்னா குரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் வணங்கி அவரை குருவாக ஏற்றுக்கலாம். இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் எங்கெங்கே குருமார்களுக்காக அவங்கள போய் வழிபட்டு வரலாம், மகான்கள் தரிசனம் பண்ணலாம், ஜீவசமாதி தரிசனம் பண்ண வரலாம், இதெல்லாம் போயிட்டு வரலாம். கடற்கரை ஓரம் உள்ள கோயிலெல்லாம் போயிட்டு வரலாம். இப்போ திருச்செந்தூர் முருகர் இருக்கார், அந்த மாதிரி நிறைய கடற்கரை ஓரம் உள்ள கோயில்கள் எல்லாமே இருக்குது. அது முருகர் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம், அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீராடணும். அது ஒரு சமுத்திர நீராடலாக இருக்கலாம், அதான் கடலில், அல்லது புண்ணிய நதிகள், புண்ணிய நதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, பிரம்மபுத்திரா, கோதாவரி, நர்மதா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நதிகளில் நீராடலாம். பிரசித்தி பெற்ற நதிகளாக இருக்கணும். பெரும்பாலும் கங்கையில் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நடக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். உங்களுக்கு தசாபக்தியும் சரியில்லை, கோச்சாரமும் இப்போ சரியில்லைன்னா இது மாதிரி புண்ணிய நதிகளில் நீராடுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீராடி தெய்வத்தை வழிபடணும், அப்போ கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு பிரச்சனை. நீருக்கு எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி நீராட சொல்கிறாங்க. அதுவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் உள்ள நதிகளில் நீராடினாலும் கடலில் நீராடினாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். முக்கடலும் கூடும் கன்னியாகுமரின்னு சொல்லப்படுது, இந்தியாவினுடைய கடைசி பகுதி பாகம், அங்கே கூட போய் நீராடலாம். அது ரொம்ப பெரிய விசேஷம். திரிவேணி சங்கம் என்று சொல்கிற 3 நதிகள் கூட இடம் இருக்குது, அங்கேயும் போய் நீராடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். குருவாக ஏற்றுக்கிட்ட சிவபெருமானை ஏற்றுக்கிட்ட அந்த முருகரை வழிபட்டு வரலாம், சுவாமிமலை முருகரை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் அவருக்கு விரதம் இருந்து வழிபடலாம். அங்க பிரதர்சனம், அடிப்பிரதர்சனம் அப்படி செஞ்சு வழிபடலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். உங்களுக்கு போதித்த குரு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் அவருக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். ஆன்மீக பெரியவர்கள், சான்றோர்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யிட்டு வரலாம். இதெல்லாம் நன்மையை செய்யக்கூடிய விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணுங்கள், அனாதை குழந்தை பண்ணுங்கள்,
சில குழந்தைகள் யார் அப்பா அம்மானே தெரிஞ்சிருக்காது, அப்படிப்பட்ட குழந்தைங்களாக இருப்பாங்க. அவங்கள தத்தெடுத்து வளர்க்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம், இல்லை பல பேரோடு சொந்த உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அவங்க சந்தோஷப்பட்டு நடந்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது தொடர்ந்து பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நாளுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா போயிட்டு அங்கே போய் தான தரம் பண்ணிட்டு வரலாம், கலந்துக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும், அதுதான் உண்மையான விஷயம். இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த விட உங்களுக்கு நன்மையான விடமாக தான் இருக்க போகுது. கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல அவங்களே யோசிக்கக்கூடிய திறன் இருக்கும். ஆனால் நேரங்கள் சரியில்லாமல் போது அது மறைக்கப்படும். அப்போது அதுக்கு ஒரே வழி தியானம் தான். தியானத்தில் உட்காந்து கண்ண மூடி தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவ்வளோதான். அப்போ தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வழி புலப்படும். அப்போ நீங்கள் அதை அந்த வழியில் கண்டுபிடிச்சி போயிடலாம். எப்படி ஒரு இடம் தெரியலனா இப்போ நம்ம கூகுளில் மேப் போட்டோம்னா கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருது. அது மாதிரி தான் அந்த தியானத்தில் கண்ண மூடி தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு நீங்கள் போகிற பாதையை அது வழி கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். அந்த பாதையில் செஞ்சிங்கன்னா வெற்றி பெற்றுருவீங்க. நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தானே பெற போகிறீங்க. அதுதான் உண்மை. அது மாதிரி தான் இப்போது நடக்க போகுது அடுத்த விடம். அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வர போகிறது இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்படியே சொல்லிட்டு வாங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். அது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி பெரியவர்களை மதித்து வாங்க. குழந்தைங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுங்கள், தானந்தரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வருடம் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் சரியில்லாவிட்டாலும் கூட இந்த இறைப்பறிகால் தானதர்மங்கள் செஞ்சு வந்தாலும் உங்களுக்கு பெருசாக வரலாம் கூட ஓரளவுக்கு வாழ்க்கைக்கு அளவுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலச்சக்கரத்தினோட 12ஆம் ராசி கடைசி ராசி மீன ராசி அன்பர்கள். உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மீனம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. பொதுவாக மீன ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க நம்பினா அவங்களுக்கு எல்லா விதத்தையும் ஃபேவராக இருப்பாங்க. அதுக்கு தான் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் உண்டு. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, எல்லாத்தையுமே எக்கனாமிக்கலி, மாரலி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. பெரும்பாலும் சிலர் வந்து அதுக்கு எக்ஸப்ஷனாக இருப்பாங்க. அதுக்கு ஜாதக ரீதியாக வந்து சனி நிற்கிற இடத்த பொறுத்தும் அது உண்டு. பட் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், உங்களுக்கு சனியினோட ஒரு இம்பேக்ட் பெருசாக இருக்குங்க. எப்படி அப்படின்னா கும்பத்துலேருந்து மீனத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக உட்கார்றாரு. இந்த ஜென்ம சனியாக உட்கார்றது எப்படி அப்படின்னா நம்ம சுயஸ்தானத்தில் சனி உட்கார்றதுனால 2 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார். ஒன்று, ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டுடுறது. இன்னொன்று, நம்ம மைண்ட் வந்து திடீர்னு கொஞ்சம் தப்பாக முடிவெடுக்கும், கிறுக்குத்தனமாக முடிவெடுக்கும். அதுதான் முழுசும் விஷயம் தெரியாமல் அந்த விஷயத்தில் இறங்கிடுறது. நம்ம ரொம்ப நெருக்கமானவங்கள பகைச்சிக்கிறது, நெருக்கமானவங்களோட அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? இன்னொன்று, கொஞ்சம் இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது ஏற்படும். இன்னொன்று, மந்த நிலை, உடல் அளவுலையும் மந்த நிலை, மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றது ஏற்படும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதனோட ஆழம் தெரியாமல் நம்ம காலை விட்டுருவோம். இதுக்கு உதாரணமாக நம்ம புராணங்களில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு போகிறத தான் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். அபிமன்யு எப்போ வந்து சக்கரவியூகத்தை கற்றுட்டாரு, எப்படி சக்கரவியூகத்துக்குள்ளே போகணும் அப்படின்றது அவர் கற்றுட்டாரு. அவர் வந்து பெருசாக யார்கிட்டையும் கற்றுக்கல, முக்கியமாக அர்ஜுனன்கிட்டயே கற்றுக்கல. அர்ஜுனன் சுபத்ரை கிட்ட சக்கரவியூகத்தை பற்றி சொல்லுவான். அப்போ சுபத்ரை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக, 9 மாதம் கர்ப்பிணியாக இருப்பான். அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க சிசு கேட்டுக்கும். புரியுதுங்களா? அபிமன்யு வயிற்றுக்குள்ளே குழந்தையா இருப்பான், அவன் கேட்டுப்பான். அந்த சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு போகிறத அர்ஜுனன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவான். அதை அந்த குழந்தை சிசுலேயே மைண்டில் வந்து பதிச்சுக்கும். ஆனால் அதை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடி விதி வழி, அவன் வெளியே வரக்கூடாத இறக்கணும் அப்படின்றது விதி. கிருஷ்ண பரமாத்மா கரெக்டாக வந்து அர்ஜுனனை கூட்டிகிட்டு போயிடுவார். திருப்பி வந்து அந்த சக்கரவியூகத்தை எப்படி உடைச்சி வெளியே வரணும் அப்படின்றது அர்ஜுனன் சொல்லவே மாட்டான். இவன் சொல்லும் போது சுபத்ரை தூங்கிடுவா, ஆனால் அந்த வயிற்றுல இருக்க சிசு கேட்டுக்கும். அப்போ
அவனுக்கு அதை எப்படி வெளியே வரணும் அப்படின்றத அவன் கற்றுக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுவான், சக்கரவியூகத்தை உடைக்கிறதுக்கு போயிடுவான். அதுவே அவனோட இறப்புக்கு காரணமாயிடும். அப்போ மனசால எந்த விஷயமோ முழுசும் தெரியாமல் தயவு செஞ்சு இறங்காதீங்க. இது வந்து பெரிய விஷயம் அபிமன்யு சொல்கிறது. அது வந்து இறப்பு காரணமாச்சு. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் காலை விடக்கூடாது, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன். மற்றபடி ஐயோ நாங்களும் வந்து இந்த மாதிரி அபிமன்யு மாதிரி இறந்துருவோமா அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அந்த ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அதுதான் அந்த அபிமன்யு சக்கரவியூகத்தை உடச்சின்னு போறதோட தாத்பரியம். அந்த தாத்பரியத்தை தான் இங்கே நான் சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ இந்த ஜென்ம சனி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவான். இன்னொன்று சனியினோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது தைரியம்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம முக்கியமாக தம்பி தங்கச்சியாக இருந்தால் நம்ம அவங்கள நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பெரிய பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய அப்படியே கப்புன்னு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. கப்புன்னு அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அரைக்குறையை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ காஷியஸாக கொடுங்க. ஓகேங்களா? அது ஒன்று. 2வது, சனியினோட பார்வை 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து மீனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் மனசஞ்சலங்கள், முட்டங்கள், விரிசல்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரும். நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க, இப்போ ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க. எனக்கு நேரமே கொடுக்க மாட்டேன்றீங்க, இப்படி பல விஷயங்கள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்சால் கொஞ்சம் சமாதானமாக போங்க, இல்லைன்னா 4 மத்தியமஸ்தர்களை வச்சு சமாதானமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் காஷியஸாக இருங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. நேரமும் காலமும் சரியில்லைன்னா காலில் விழுந்தா கூட எடுத்து மெரிச்சு போட்டுடுறாங்களே, என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன பண்ண முடியும், எதையோ ஒன்று பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது நானே பார்த்துருக்கேன். காலில் விழுவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஓவராக பேசுவாங்க. அதாவது இப்போ மீனராசி லேடியாக இருக்கீங்க நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சனி பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ அவர் ஜென்ம சனியாக பார்க்குறாரு. அப்போ நான் காலில் விழுந்து நீ தான் எனக்கு கடவுள், நீ தான் எனக்கு பரமேஸ்வரன் கும்பிட்டா கூட நீ காலில் விழுற, நான் இன்னும் கொஞ்சம் ஏறி மெரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெரிக்கிறதையும் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். என் அறிவுக்கு என் திறமைக்கு நான் ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்க அம்ஜிகரியில் கூட உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இது வந்து பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டதுன்னு பாடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கதை தான். பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருந்துச்சுன்னா கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்குமா. அதே சும்மா வேலியில் போகிற பாம்பு பார்த்து கேட்க முடியுமா? அது இருக்கிற இடம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா நம்ம அடங்கி தான் போகணும். அடங்கி போனாலும் ஏறி மேய்க்கிறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடங்கி போனால் கோப்பப்பாகிற வரைக்கும் அடங்கி போங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கும் ஒரு காலம் வரும். அப்போ நம்ம பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரி நம்மளும் கேள்வி கேட்க முடியும் கருடனை பார்த்து. ஓகே, எனிவே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட பார்வை 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனியினோட பார்வை விழுறதுனால தொழிலில் முடக்கம் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள், புதிய குழப்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள். தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை முளைக்கும். எங்கேந்திரா இவனுங்கெல்லாம் வரானுங்க, நம்மளுக்கு புதுசாக பிரச்சனை பண்ணுறானுங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி செய்யும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிதானமாக குழப்பம் இல்லாமல் சைலண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா சிவனேன்னு இருங்க. சிவனேன்னு இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஈஸியாக முடிவடையுங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்களா புத்திசாலித்தனத்தில் வந்து தீர்த்து வைக்க முடியாது. கடவுளாக பார்த்து தான் நல்லா செய்யணும். நம்ம புத்திசாலித்தனமாக ஒன்று செய்யலாம். என்னென்னா சிவனேன்னு நம்ம வேலையை ஓடிட்டே இருக்கும், உழைச்சிட்டே இருக்கும். உழைக்கணும். பிரச்சனையாக கம்முன்னு இருக்கணும். அப்படி பொதுவாக வந்து பாருங்கள், பிரச்சனைகளை வந்து ஆற போடும்போது அந்த பிரச்சனைகளோட வீரியம் அப்படின்றது குறையும். ரொம்ப புத்திசாலிகள் அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது கோவமாக இருக்கும்போது பேசவே மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா கோவத்தில் பேச்சுகள் வந்து மாறும். நிதானத்தை இழந்து பேசும்போது அந்த பேச்சுகளோட உக்ரம் அதிகமாகும். ரொம்ப கோவம் வந்தால் பேசவே கூடாது. அதுவும் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கோவம் வந்தால் பபிள் கம்மை போட்டு மென்னுவாங்க, மிக்சர் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, வேறு வழி இல்லை. அதாவது என்ன இவங்க சிரிச்சினே சொல்கிறாங்க அப்படின்னாதீங்க. இதெல்லாம் நாங்களும் பார்த்துட்ருக்கோம், நாங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறது? அப்போ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கோவம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். இல்லைனா எதையாவது ஒன்று சாப்பிடுவேன், இல்லைனா சிவன்கிட்ட போய் உட்காந்துப்பேன். எங்கள் வீட்டில் சிவன் இருக்காரு, சிவ பூஜை செய்வேன், சிவன்கிட்ட போய் உட்காந்துருவேன். சிவன்கிட்ட போய் உட்காரும்போது ரொம்ப கோவம் வரும்போது வேறு வழி இல்லை, பேச முடியாது இல்லை, பேசினா பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட பேசினா அவர் திருப்பி கேட்க மாட்டார். கோவத்தை நம்மளால சிவனை பார்த்தா கோவம் காமிக்க முடியாது. எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஸோ சிவன்கிட்ட போய் உட்காருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணுங்க. வீட்லேயே கோயில் இருந்தால் பூஜை ரூமில் போய் உட்காந்துருங்க. சரிங்களா? மனசு நிம்மதியாகும். ஸோ என்ன நினச்சி நான் சிரிக்கிறேன், நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள்,
அடுத்து குரு பகவான் வந்து 4ஆம் பாவம், அவரோட பார்வை வந்து ப்ளஸ் தான். ஓகேங்களா, சுக தாயார் ஸ்தானத்தில் குரு அவரோட பார்வை, அதெல்லாம் ஓகேவா தான் இருக்குது, பெருசாக ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குல. அதே மாதிரி ராகு கேது வந்து 12 and 6, ராகு பகவான் 12ஆம் பாவம், பயங்கர லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். சுக்கிரன் ஆதிக்கும், சுக்கிரன் உச்சம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர செலவில் ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு 300 ரூபாய் ட்ரெஸ்லாம் பிடிக்காது. 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு டிஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 300 ரூபாய் டிஷர்ட்லாம் பிடிக்காது, ஒரு 3000 ரூபாய் டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும். லேவிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும், அதனால் கொஞ்சம் எக்கனாமிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் 6ஆம் பாவம் கேத்து பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான் அப்படின்னும் போது அவர் வந்து பெருசாக நோயாளிகள், அதாவது பெருசாக எதிரிகள் அதெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டார். கடனும் பெருசாக யோசிக்கிறது அப்படின்னு இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டேதியான ஃபீலிங் வரும், திடீர்னு மைண்ட் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், என்னடா வாழ்க்கை அப்படின்றது வரும், இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும், அதே மாதிரி பாம்பு சார்ந்த பயம், இந்த மாதிரி ஒரு வியர்டாக இருக்க ஒரு சென்சேஷன் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் ஆகிடும். பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பெருசாக நெகட்டிவ் ஒரே ஒருத்தர் தான். அவர் யார் அப்படின்னா இந்த ஜென்ம சனி தான். ஆழம் தெரியாமல் எதிலையும் காலை விடக்கூடாது. இதுக்கு தான் அபிமன்யுனோட கதை உதாரணமாக சொன்னேன். கோவம் வரும், எரிச்சல் வரும், டென்ஷன் வரும், மனசு அப்படியே நம்ம வீட்டில் இருக்கவங்க பண்ணுற பாடு மண்டையில் கல்லை தூக்கி போடலாமான்னு வரும். செய்யக்கூடாது, செஞ்சால் நம்ம தான் அதுக்கும் செலவு பண்ணணும், ஆஸ்பத்திரி நம்மளும் தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், வீட்டில் போஜனம் இருக்குன்னா கம்முன்னு போய் உட்காந்திக்கோங்க, ஒரு சிவன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, நேராக போயிட்டு சிவனை பாருங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் சிவன் இருக்காங்க, ரொம்ப சூப்பருங்க, ஈச முகத்தை பார்த்துட்டே இருங்க, பாதி விஷயம் வந்து நம்மளுக்கு காணாமையே போயிடும். இன்னொன்று சனியும் அங்கே கம்முன்னு ஆவார். நீங்கள் போய் ஈச முகத்தை பார்க்கும்போது அவர் உங்களை பார்க்க மாட்டார், அவர் கம்முன்னு போயிடுவார். ஏன்னா அவருக்கும் வந்து கடவுள் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான். சனி நிறைஞ்ச சிவபக்தன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியினோட அம்மா சாயாதேவியும் நிறைஞ்ச சிவபக்தி. அதனால் கஷ்டம், கோபம், பிரச்சனை எது வந்தாலும் ஒரு சிவன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, சிவனை பார்த்துட்டே இருங்க. அவர் நம்மளை வறுத்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம பின்னாடி இருந்து பண்ணுறாருன்னா அவர் வறுத்து எடுக்காமல் கம்முன்னு போயிடுவார். அட இந்த பிள்ளை வேறு சிவனையே பார்த்துட்டு இருக்குப்பா அப்படின்னு. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை கொடை தானம் கொடுக்கறது, மாசத்துல ஒரு சனிக்கிழமை நிழல் தானம் அப்படிம்பாங்க, கொடை தானமாக கொடுக்கலாம். இது வந்து பாருங்க மார்ச் 29 தான் சனி பயிற்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்பத்துலேருந்தே கொடுக்கலாம். இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க, இந்த திருவண்ணாமலையில் வந்து அடியார்கள் படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, சிவனடியார்கள். எங்க திருவண்ணாமலையில் இருக்கவங்களா சிவனடியார்களா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஈசங்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்க, பாம்பே இருந்தால் கூட அது சிவனடியாராக மாறிடும். புரியுதுங்களா? அவங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்காங்க அப்படின்றது கிடையாது. புலியே வந்தா கூட அது சிவனோட ஒரு பக்தியா மாறிடும், அதுவும் சிவனடியாரா மாறிடும். அப்ப அவங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்காங்க அதெல்லாம் தெரியாது. வாழ வழி இல்லாம, வாழ்வாதாரம் இல்லாம, ஈச மேல பக்தியே இல்லாம வந்தாங்கன்னா கூட சிவக்ஷேத்திரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ தே ஆர் சிவனடியாஸ். அப்ப அவங்க மேல ஈசனோட கருணை பார்வை அப்படின்றது இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இப்போ வந்து பாருங்க, இந்த பதிவு நாங்க முன்னாடியே தானே போட்டுடுறோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கலாம், ஒரு சால்வை வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி தேவை, செருப்பு வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக திருவண்ணாமலையில யாரும் செருப்பு போட்டு நடக்கிறது இல்லை, பட் பியாண்ட் தட் வேணும்னா வாங்கி கொடுக்கலாம். கொடை, நிழல் தானம், மார்ச் ஏப்ரலில் ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம். அது வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் இல்லை, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு 3 பேருக்கு அப்படி ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த நிழல் தானம் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனம், உங்களுக்கு எப்பயுமே பைரவர் வழிபாடு அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். பைரவரை வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமை இல்லை தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி போது சனிக்கிழமையாக இருந்தால் விசேஷம். ஓகேங்களா? கருங்குவளை மலர் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளியோதரை கொஞ்சம் காரமாக எள்ளு நிறைய போட்டு, இந்த தனியா நல்லா வறுத்து போட்டு, அந்த புளியோதரை வந்து கோயில்லையே வந்து நீங்கள் அவங்கள செய்ய சொல்லி அர்ச்சகரையும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கருங்குவளை மலர் மாலை மட்டும் வாங்கி கொடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த பக்தர்கள் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முடியும்னா பெரிய பிளேட்டில் இந்த புளி சாதம் கொடுக்கலாம். முடியல அப்படின்னா சின்ன சின்ன தொன்னையில் 1 கிலோ அரிசி, முடியல ஒரு 1/2 கிலோ அரிசி கூட நீங்கள் வந்து தானம் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். ஸோ பைரவ வழிபாடு அதிசக்தி வாய்ந்த வழிபாடாக உங்களுக்கு அமையும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது பால பைரவராக இருந்தாலும் சரி, இல்லை பைரவர்லேயே நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா, குரோத பைரவர், குரோதன பைரவர், எந்த பைரவர் இருந்தாலும் சரி. வீட்டு பக்கத்தில் பைரவர் கோயில் அப்படின்னா, இப்போ நாங்கள் திருப்பத்தூர் பக்கத்துலனா தர்மபுரியில் அந்த பால பைரவர் கோயில் இருக்கும், அங்கே சொல்லுவோம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அதிமான் கோட்டையில் அந்த பால பைரவர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா அவரை கூட போய் பாருங்கள். இல்லை எல்லா ஈசன் கோயிலையும் பைரவர் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க, அந்த பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்க, உன்னதமான பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். காலபுருஷனுக்கு 12 எங்கும் எதிலும் கர்ம பலனையும்
பாவ புண்ணியத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய யோகி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய தவசி, அருள்மிகு சனீஸ்வர பகவானுடைய முழு ஆதிக்கம் பெற்ற மீனராசி. பார்த்தீங்களா? தவத்தின் பலன்க. தடைகளை உற்று பார்க்காதீர்கள், ஏனென்றால் அதையும் உங்களால் செய்ய முடியாது என்று எண்ண தோன்றும். ஆனால் நமது குறிக்கோள், நமது இலக்கு, நமது லட்சியம், நமது எதிர்காலம் எல்லாவற்றையும் கவனித்து செயல்படுங்க. இன்னைக்கு மீனம் 2025 மார்ச்சுக்கு மீனம். இப்ப 2027க்கு அடுத்தது மேஷத்துக்கு போகும்ல ஜென்மம். இப்பத்தானே விரயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, விரயத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல. அப்ப என்ன ஆகும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு செய்ய வேண்டியது இப்போது உங்களுடைய கர்ம பலன்கள். ஏன்னா விரயம் சுப விரயமா ஆக்கி இருக்கிறவங்களுக்கு சுபிச்சித்தை கொடுக்கும். இல்லை சுவாமிஜி, மீனம் தானே, பகை வீடு இல்லையே, சம வீடு தானே, சனீஸ்வரன் குருவும் சமக்கிரகம் தானே. அப்ப அதுல ஒரு பாட்டு உங்களுக்கு இருக்குது, விட்டு போகட்டும்டா. அந்த பார்டர், அதுக்கு பேர் தான் பார்டர். 34 மார்க்கு நிறைய சொல்ல, 34 மார்க்கு பாஸ் ஆகலாம். ஆனா 34 33 பாஸ் ஆகலாம். ராசி கட்டம் ஃபர்ஸ்ட் தமிழ் பேப்பர், நவாம்ச கட்டம் செகண்ட் பேப்பர். நவாம்ச கட்டத்துல 70 மார்க்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 30 மார்க்கு. ஏன் பாஸ் போட முடியாது? அதே போலதான் அப்ப மீனராசி நேயர்களுக்கு விரயச்சனி முடிந்து இப்போது ஜென்மத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய பாவி இருக்கார்ல, உங்களுடைய பகை கிரகமாக்கூடிய உங்களுடைய பகை வீட்டில் இருந்து நீங்க போய் ஜென்ம குருவா இருக்கிறீங்க. மீனத்தின் தலைவன் அங்கே ஜென்மமா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப அதே போல உங்களுடைய மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். ஆனா அவர் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த பாவகத்தன்மையும் மாற்ற மாட்டார். அப்ப எப்படி மாற்ற மாட்டாரு? எந்த யோக பலனும் வேலை செய்யாது. உங்க தசா புத்தி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார், உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார். அப்போ வயசு பாருங்க. அப்ப ஜென்மம் 27 28 திருமணம் கண்டிப்பா உண்டுங்க. ஜென்மச்சனி தான் திருமணம் உண்டு, ஜென்மச்சனி திருமணம் உண்டு. அதுல மாற்று கருத்து அல்ல. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் நல்லதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 7.5 சொல்லி ஜென்மத்தினா பயப்பட வேண்டியதில்லை, அடக்கி வாசிக்கணும். புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய நிர்வாகம், புதிய வேலை வாய்ப்புகள், எதுக்குமே புதுசா ஆரம்பிக்காதீங்க. இருப்பதை மட்டும் சிறப்பா வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்கள் ஃபைனான்ஸா மறந்துருங்க, ஃபைனான்ஸா மறந்துருங்க. எதுக்கு ஃபைனான்ஸ்? அப்படியே ஏன்னா இப்ப ஃபைனான்ஸ் கொடுத்தவங்கள என்ன பண்றாங்க, அவங்க கொடுக்கறதுக்கு பதிலா இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது மாறிடுச்சு. ஒருத்தட்ட பணம் கொடுத்தவங்க அவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக இப்ப நம்ம போய் 10 தடவை கேட்க வராது. என்ன, எப்ப கொடுத்த, என்ன பேச முடியும்? அப்படிப்பட்ட நேரம். கொஞ்சம் வயசை பொறுத்துக்கங்க. ஒரு 8வது 7வது படிக்கிறான்னா கொஞ்சம் ஹாஸ்டலில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் போக்குவரத்துல கவனமா இருங்க. ஜென்ம ராசிக்கு மெயின் ப்ரிகாஷன்ஸ் போக்குவரவு, பகலிலே பிரயாணம். பகல் பிரயாணம் மிக மிக அவசியம். சொத்து பிரச்சனைகள் அவசியம், கோர்ட்டு பிரச்சனைகள் மிக முக்கியம், தேவையில்லாத பிரச்சனைகள் மிக முக்கியம். உங்களுக்கு விவசாயம், கரும்பு, மஞ்சள், ஆசிரியர் பணி, புரோகிதர் பணி, வெளிநாடு, அரசு சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது, அம்பாசிடர் சம்மந்தப்பட்டது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நல்ல ட்ரைனிங்கு. இப்போ தான் IAS IPS ட்ரைனிங் எல்லாம் ஹை குவாலிட்டி, ஹை ரேஞ்ச் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், த ரெஸ்பெக்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி உங்களுடைய எம்ப்ளாயி எல்லாமே நீங்கள் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்கள் ஏற்கனவே ப்ரெஸ்டீஜோடு இருப்பீங்க, தர்மம் பண்ணுவீங்க. ஆனா இப்ப எதுவும் பண்ணாதீங்க, மிக மிக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு
உங்கள் ராசியில் உங்களுடைய ஜென்ம சனீஸ்வரர் வந்துடுறாரு. உங்கள் ராசிக்கு குரு 4 இருக்காரு. உங்கள் ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வேணால் சொல்லலாம். என்ன ப்ளஸ் பாயிண்ட்? இந்த வருஷத்தில் அதாவது ராகு ராகு பயிற்சி, அந்த 3 ராஜகத்தை ராகு உங்கள் ராசிக்கு 12ல் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது கொடுப்பார். என்னதான் நீங்கள் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 1லேருந்து 12க்கு வந்துடுறாரு. அப்போ 12க்கு வரும்போது யாரு? இது பரிவர்த்தனை மாதிரி. அந்த ராகு வீட்டில் சனி, சனி வீட்டில் ராகு, அப்படித்தான் பொருள். அந்த குருவே மறந்துடுங்க. தயவுசெய்து நேயர்கள் குருவே மறந்துடுங்க. ஏன்னா அந்த குரு வீட்டில் தான் இப்போ சனி போய்கிட்டு இருக்காரு. இப்போ சனீஸ்வரர் வீட்டுக்கு தான் ராகு வந்திருக்காரு. அப்போ ராகுனுடைய கேரக்டர் என்ன? எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய கேரக்டரை கொடுக்கக்கூடியவர் தான் ராகு, நிழல் கிரகத்தினுடைய லாஜிக். அப்போ 2 பரிவர்த்தனை தானே. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலமும் இந்த குரு பயிற்சியில் உண்டு. அதில் மாற்று கருத்து அல்ல. பலன்கள் மட்டும் மாறும், கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நீங்கள் நான் மேற்கண்ட தொழில் சொல்லிக்கும் போது அந்த தொழிலை கவனமாக பார்த்துக்கணும். அந்த தொழில் தான் முக்கியம். அந்த தொழிலை கவனம் பார்த்துட்டா கண்டிப்பாக அதில் வேறு எந்த விதமான பாதிப்பும் வராது. மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா மீனத்தில் அயன சயன போகம் உங்கள் காலபுருஷனுக்கு 12 செலவினங்கள் சுப செலவாக வச்சுக்கோங்க. ஜென்மத்தில் வந்தாலும் அந்த ஜென்மத்தோட காலபுருஷனுக்கு சுபமாக இருக்கிறதுனால அந்த சுய செலவு விரயத்தை சுப செலவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிறதுனால யார் என்ன கேட்டால் வெள்ளை காக்கா இல்லைங்க மஞ்சள் காக்கா, கருப்புன்னு ஒரிஜினல் சொல்லக்கூடாது. ஃபைனான்ஸை மட்டும் மற்றெல்லாம் ஃபைனான்ஸை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு மீதி நீங்கள் செஞ்சால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த குரு ஏற்கனவே சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி எப்படி சொன்ன உங்களுக்கு கடகத்தோட கம்மின்னு சொல்லணும். அதே மாதிரி ஜென்மத்தில் மகரத்தை விட கும்பத்தை விட மீனத்துக்கு அந்த பாதிப்பு குறையும். எதை டியூ டு கம்பேர் டு தசாபத்தி ரிலேஷன்ஷிப், உங்கள் தசாபத்தி அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை 2025 உங்களுக்கு கொடுக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. பூரட்டாதி குரு தான். குருனுடைய எந்தெந்த பிளேஸ் இருக்குதோ மேக்சிமம் இந்த குருவுக்கு ஒரு தரமாவது தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை, ஆலங்குடியை விட தென்குடி திட்டை ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு வீட்டில் யார் குருவோ அவங்கள கொஞ்சம் துணையாக வச்சுக்கிட்டு குருவுக்குரிய மந்திரங்கள், குருவுக்குரிய பதிகங்கள், குருவுக்குரிய பாடல்களை படிக்கிறீங்க. புரட்டாதில்ல தென்குடி திட்டம் மறக்காதீங்க. செப்பறை நடராஜமூர்த்தி அங்கே குருவா இருக்கார், திருநெல்வேலி, அதையும் மறக்காதீங்க. அடுத்தது பூரட்டாதி உத்திரட்டாதி. உத்திரட்டாதி அம்மை உமையவள் சிவரூபமாக இருக்கக்கூடிய சமயபுரத்தால் மறக்காதீங்க. எல்லா கோயிலும் குங்குமம், 2 கோயிலும் விபூதி. எனக்கு தெரிஞ்ச 2 கோயிலும் விபூதி. 2 கோயில் விபூதி. எந்த கோயில் தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குயிப்பதே வேதம் 4 மெய்ப்பொருளாகுது. நாதன் நாமம் நமசிவா என்று சீர்காழி பக்கத்தில் உள்ள அவர் மோட்சம் கொடுத்த கோவில்ல அந்த அம்மைக்கு பேரு திருநீற்று அம்மை. திருநீற்று அம்மை. அதற்கு அடுத்தது சமயபுரம். இந்த 2 திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்குரிய குங்குமத்தை கொடுப்பாங்க ஒரு பக்கம், ஆனால் மெயின் பிரகாரத்தில் விபூதி தான். அங்கே சிவரூபமா இருக்காங்க, அங்கேயும் அவர் கைலாய ரூபமா அம்மா இருக்காங்க. அவங்க தான் விபூதி எடுத்து கொடுத்து தான் கைலாஸ்க்கு அனுப்புறாங்க. அந்த ஒரு கெட்ட நடத்தை உள்ள அம்மன் இருப்பாங்க. அந்த கதை நேருக்கு தெரியும், நயம் இல்லை. எல்லாரும் போவாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுவார், அவர் வருவார், அம்மையோட கல்யாணத்தோட திருமணத்தோடு போவாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க, தன் மனைவியை தன் துணைவியை முதல்ல கைலாத்துக்கு அனுப்ப மாட்டார். அந்த கெட்ட நடத்தையில் உள்ள அந்த அம்மனியை கூட்டுவாங்க. ஒரு எக்ஸ்னு பேர் வச்சுக்கோங்களேன். அந்த சுபாவை கூட்டுவாங்க, அந்த லட்சுமியை கூட்டுவாங்க. அப்படி சொல்லி அந்த அம்மாவை தான் முதல்ல கைலாத்துக்கு எடுப்பாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது,
உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருனருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனிந்த காரான் மணி விளக்கு அந்த அம்மைகிட்ட இருக்குது. திரு விளக்கு அந்த அம்மைகிட்ட இருக்குது. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதியா உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமசிவாய நாதன் தான் எனக்கு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் சாப்பாட்டுக்க, என்ன நடத்தையில என்ன வேணாலும் உள்ளம் தூய்மை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். 32 ஆண்டுக்குள்ள மூச்சே பெருமூச்சாக கருதி மணிவாசக பெருமான் திருநிலை அடைகிறார் 32 அகவையில். அதே போலதான் முதல்ல அந்த அம்மையை முதல்ல அனுப்பிட்டு அப்புறம் எல்லா அடியார்களும் போறாங்க. அப்புறம் ஞான சம்பந்தர் துறவியோட மாற்றம் பெறுகிறார். அங்கே திருநீற்றம்மை, இங்கேயும் திருநீற்றம்மை. சமயபுரத்தில் சிவரூபம், சமயபுரத்துல அந்த அபிஷேக நீர், அந்த அபிஷேகத்துக்குரிய நீருக்குரிய தன்மை, அதனுடைய அருள் அவளுக்கே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நீர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த எந்த அம்மை, எந்த நோய்த்தன்மை, எந்த பிணி, எந்த இயற்கையில வரக்கூடிய எல்லா பகையான சக்தியை கருவு அறுக்கக்கூடிய அன்னை சமயபுரத்தார். அவளை உத்தரட்டாதிக்கு போய் தள்ளிவிடுங்க, தரிசனம் பண்ணுங்க. அடுத்தது உத்தரட்டாதி ரேவதி. ரேவதி உங்களுக்கு தெரியும், புதனுடைய திருவெண்காடு. திருவெண்காட்டுக்கு போங்க, பச்சை சம்பந்தப்பட்டதை கும்பிடுங்க, எல்லாமே பச்சை சம்பந்தப்பட்டதை வாண்டிக்கோங்க. அதே மாதிரி 3 பொய்கை, 3 சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது ரேவதிக்குரிய இது சொல்லுவோமே நம்ம திருச்செங்கோடு. திருச்செங்கோடு மிக விசேஷமான தலம் ரேவதிக்கு. ஏன்னா இழுப்பைனாலே இல்லாத ஆளுக்கு இழுப்பு சர்க்கரை. அப்போ இழுப்புங்கிறது எவ்வளவு அந்த இழுப்பம் வர விருட்சம், மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம். ஒரு மனிதனுக்கு ஜென்ம நட்சத்திரத்துல என்ன விருட்சமோ அந்த விருட்சத்தை உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க உண்டாக்குங்க, அந்த நட்சத்திரத்துக்கு அதை நீங்க போடுங்க. அந்த விருட்சம் வளர வளர நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நீங்க வளர்ந்து வருவீங்க. அப்படிப்பட்ட விருட்சம் மிக சிறப்பான தலம் திருச்செங்கோடு. அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கும் அது பொருந்தும், நல்வினை தீவினைக்கும் பொருந்தும், நன்மை தீமைக்கும் பொருந்தும். அதே மாதிரி குடும்ப சண்டைக்கு அது மிகப்பெரிய கோவில். அதே மாதிரி தாலி பாக்கியத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா, ஆதியும் அந்தம் இல்லாத பொருள் இல்லையா, அர்த்தநாரீஸ் 2 பேர் இருக்கக்கூடிய இடம் இல்லையா. அப்படிப்பட்ட திருத்தலங்கள் சென்று வந்தால் ரேவதி நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பாக இருக்கும். அப்ப மீன ராசியும் தனுசு ராசியும் கண்டிப்பாக மஞ்சள் சம்பந்தப்பட்ட வஸ்திரங்களை யூஸ் பண்ணுங்க. தனுசுக்கும் மீனத்துக்கும் மஞ்சள் சம்பந்தப்பட்ட வஸ்திரங்களை யூஸ் பண்ணுங்க. அதில் மாற்று கருத்தல்ல. நீதியின் நேர்மையாக இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டு கண்டிப்பாக எல்லா ஜலராசிக்குரியவங்க, ரொம்ப பாசத்துக்குரியவங்க, நேசத்துக்குரியவங்க, பிரஸ்டீஜுக்குரியவங்க. இந்த தனுசு மீனமும் பாசமும் நேசமும் பிரஸ்டீஜ் கலந்து வரக்கூடியது. இதெல்லாம் பண்ணி வந்தா நிச்சயமாக ஜென்ம சனி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கர்ம பலனின் அடிப்படையிலே வைத்து கருணை வடிவமான கண்டிப்பாக அவர் நல்லதை கொடுப்பார். அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய தசாபத்துக்கு ஏற்ப உங்கள் கர்ம, அதாவது பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் என்று அதில் மாற்று கருத்து அல்ல. மீனத்துக்கு 35% என்று கூறி இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக, ஏன்னா இந்த ஆண்டினுடைய சிறப்பு சந்திர மங்கள யோகத்துடன் இருப்பதனால் இதற்கு ஒரு 1000 தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணுங்குவாள் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். பார்த்தீங்களா, எத்தனையே சொல்றாங்க. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடியாருக்கும் அடியார் வாழ்கன்னு சொல்லிட்டேனே. தில்லைவாழ் அந்தரம் சொல்லல, அவர் அப்படி சொல்றாரு. சுந்தரர் அப்படி சொல்றார். அருணகிரிநாதர் இங்க எப்படி சொல்றார்? மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க சீர் அடியாரெல்லாம். முதல்ல துணைவி வாழ்க, அதுக்கடுத்து அதை விட யார் வாழணும்? அவங்கள கும்பிடக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தொண்டர் குலம் தொழும் குலம், தொண்டர் குலம் தொழும் குலம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமுடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நீன்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர்ப்புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே 12 ராசிகளும் பலம் பெற்று நீடூடி வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. மீனராசி 2025 வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்க்கலாங்க. உங்களுடைய ராசியில வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து தை மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆக போகின்றார். இதுவரைக்கும் சகோதரர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இது எல்லாமே விலகப் போகின்றது. ஏன்னா வக்ர நிவர்த்தி தை மாதத்திற்கு பிறகு நடக்கப் போகின்றது. ஆனால் குரு பகவானுடைய பெயர்ச்சி மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு பெயர்ச்சி நடக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு போக போகின்றார். 4ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் ஸ்தானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாகனங்கள் வாங்கலாம், தாயினுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கலாம். இது மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதிய போகின்றது. கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது. எப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கூட்டு தொழில் முன்னேற்றங்கள், கூட்டு தொழிலில் ஏற்றங்கள், நண்பர்களுடன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ரொம்ப இணக்கமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாத இறுதியில் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். கேது பகவான் வந்து 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அப்போ நோய், எதிரி, கடன்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே தீர்க்க போகின்றார் கேது பகவான். சரிங்க, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. குரு பகவானுடைய குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதிய போகுதுங்க. அப்போ இது வரைக்கும் அதே மீன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே தீரப்போகுது. அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகிறது. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதிய போகிறது. புதிய தொழில் தொடங்கலாம், புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 10 லட்சம் உங்களுடைய கைகளுக்கு திரும்பி வரும். ஓகேங்களா? தைரியமாக இதுக்கப்புறம் தொழிலேருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தைரியமாக எல்லாமே அடித்து நகர்த்துங்க. யாருங்க? மீனராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதுசாக வேலை வாய்ப்பா உங்களை தேடி வரப்போகுது குரு பெயர்ச்சிக்கு பிறகு. குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு பெயர்ச்சி நடக்க போகின்றது. அவருடைய 9ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிய போகுதுங்க. அதே விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனி சேர்க்கை. பல தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஒரு பயணம் போகலான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு தடை வந்தது. இப்படியும் ஒரு சிக்கல்கள் இல்லைங்களா? குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். மன நிம்மதியோட எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். தொழிலில் முதலீடுகள் பண்ணலாம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனால் கவனமாக பார்த்து செய்யவும். நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீரும் உணவும் வாங்கி தாருங்கள். இதேமாரி தந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? வெளிநாட்டு தொடர்புகள் வந்து இதுக்கப்புறம் வரப்போகுதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவீங்க. வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு போய் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பேச போகிறீங்க. நல்ல நல்ல சிறப்பாக இருக்கும். தூக்க குறைபாடுகள் இதெல்லாமே வந்து தீரப்போகுது. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. எதனால்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 4ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு மீது விழப்போகின்றது. அப்போ 12ஆம் இடத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே தீரப்போகிறது. குரு பகவானுடைய சிறப்பான அற்புதமான பார்வையின் மூலமாக. குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான். நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகின்றது. ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் வந்து மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகின்றார். ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு ராசியில் பயிற்சி, அதாவது ராகு கேது பயிற்சி வந்து ராகு உங்களுடைய ராசியிலேருந்து 12ஆம் இடத்துக்கு வருவார்.
கேது வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட போகிறாரு. அப்போ கடன் வாய்ப்புகள் எல்லாமே குறையும். இந்த டயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா விநாயகர் வழிபாடு தயவு செய்து பண்ணுங்கள். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் உபாதைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துங்க. பழைய உணவுகளை தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அதேமாதிரி வெளியில் வந்து கடைகளுக்கு போய் வந்து உணவு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கரெக்டாக செக் பண்ணி சாப்பிடுங்க. சுட சுட இருக்கிற உணவுகள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லது. பழைய உணவுகளை தயவு செய்து தவிர்க்கவும். அப்படி தவிர்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகுறதுலேருந்து வந்து தாராளமாக வெளில வந்துடலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த சின்ன சின்ன பாயிண்ட்டுகள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு அதன் மூலமாக செயல்பட்டிங்கன்னா இந்த 2025ஆம் வருடம் மிக மிக அற்புதமான ஆண்டாக மீனராசிக்கு அமையப் போகின்றது. இதுவரைக்கும் 2025ஆம் வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.